அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபினான்ஷியல் மீடியாஸ் ஆகட்டும், இல்லை பிஆர் சுந்தரையா மாதிரியான ஃபின்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், எல்லாருமே பேசுகிற முக்கியமான விஷயம் என்னென்னா எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது தான். அதாவது மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்தியாவில் மொத்தமாக மூணு டைப்ஸாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ட்ரேட் பண்ணுறவங்க. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய டேட்டா நமக்கு இருக்கிற டேட்டாவை படி பார்க்கும்போது இந்த எஃப்ஐஐ அப்படிங்கிறவங்க இந்த ஜனவரி 2024 இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 கோடி அளவிலான பணத்தை இந்தியாவிலிருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் உண்மையாலுமே கிராஷ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிஸ்பைட் உங்களுக்கு வந்து எஃப்ஐ இந்த மாதிரி செல் பண்ணும் போதுமே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களோட பங்காளியான டிஐஐ. இப்போ எஃப்ஐஐ விற்கிற அதே சமயத்தில் டிஐஐ வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. டிஐக்கு இந்த பணம் எங்கே கிடைக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஹி அப்படின்ட்டு நம்ம வந்து வாரம் எஸ்ஐபியில் இல்லை மாதம் எஸ்ஐபியில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பணத்தை எடுத்து தான் டிஐஐ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரீட்டைல் பீப்புளோட பணம் தான் இன்டைரக்டாக டிஐஐ கிட்ட போயிட்டு அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கிட்ட வருது. இப்போ இந்த எஃப்ஐ எல்லாத்துக்குமே வந்து விஷயம் தெரியும், இவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க, அதனால தான் வந்து அதை செல் பண்ணுறாங்க. நம்ம வந்து பிரச்சனை என்னங்கிறதே தெரியாமல் கண்ணை மூடிட்டு பை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பப்புளாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு, அதனால் என்றைக்கு வேணாலும் ஒரு கிராஷ் வரலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, அந்த கிராஷ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி தற்காத்துக்கிறது, எஸ்ஐபி போகிறதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் நண்பர்களே எனக்கு மிக முக்கியமான ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இவங்க சொல்கிற இல்லை இவங்க கொடுக்குற இந்த டேட்டா ஃபேக். அது ஃபேக். ஃபேக்குனா ஃபேக்குன்னு சொல்லிட முடியாது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஆன் என்எஸ்சி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சிஐ இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சிஐ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதாவது மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி நிஃப்டி 50 சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து SX40 அப்படின்ட்டு இருக்குது. இதுவுமே இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கான். ஆனால் பெரும்பாலும் நம்ம ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்சி. ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்சில் எஃப்ஐஐ நடக்கிற அந்த எஃப்ஐஐயோட டிரான்சாக்ஷன் தான் இதில் காட்டுறாங்க. ஆனால் இதை தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ டெய்லியுமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து இந்த எக்கனாமிக் டைமில் இந்த ஆர்டிக்கலை வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இங்கேயே பாருங்கள், நியூ இஷ்யூ மணி, அதாவது ஐபிஓலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த பைபேக்ஸு ஓப்பன் ஆஃபர்ஸ்லாம் கம்பெனிஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க அது. அண்ட் ஃபைனலாக அமெரிக்கன் டெபாசிட்ரி ஷேர்ஸ். இந்த நடக்கிற எந்த டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு இந்த என்எஸ்சியில் கொடுக்குற இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் இன்க்ளூட் அவங்க பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. இதில் உதாரணத்துக்கு இந்த ஏடிஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கன் யூஎஸ் ஏடிஆர்னு நம்ம சொல்லுவோம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்து உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனிஸோட லிஸ்ட்டு. இப்போது இங்கே வந்து ஒரு HDFC பேங்க்கை வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னா ஒன்று யூஎஸில் இந்த ஸ்டாக்கை யாராவது விற்கணும், அப்போ தான் இன்னொருத்தங்களால் வாங்க முடியும். அப்படி இல்லைனா இந்தியன் மார்க்கெட்டில் யாராவது 3 HDFC ஷேரை விற்றாங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒருத்தங்களால் அதை ஒரு குவான்டிட்டி வாங்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரேஷியோவும் இருக்குது. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஐ கொடுக்குற டேட்டாவில் இல்லை. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் பேக்டு டேட்டான்னு சொல்லலாம். ஃபுல்லாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை வச்சப்போ மார்க்கெட் கீழே விழப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பொருத்தமாகவே இருக்காதுங்க. ஸோ இந்த டேட்டா படி பாருங்கள், இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் வந்து அவங்க கன்சால்டேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதை படி பார்க்கும்போது இங்கே கீழே மந்த்லி டேட்டா இருக்குது பாருங்கள். 2021 மார்ச் வரைக்கும் தான் எஃப்ஐ வந்து கண்டினியூவாக பை பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். 65,000 கோடி 48,000 கோடியெல்லாம் பயங்கரமாக பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பயங்கரமாக பை பண்ணுற சமயத்தில் டிஐ வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏப்ரல்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிச்சுங்க. 2021 ஏப்ரல் இங்கே பாருங்கள் 12,000 கோடிக்கு செல் பண்ண ஆரம்பித்தது தான் பிள்ளையார் சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் 23,000 கோடி 25,000 கோடி 40,000 கோடின்னு பயங்கரமாக இங்கே பாருங்கள் 54,000 கோடி 58,000 கோடி பயங்கரமாக இவங்க செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஐ வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ வருஷமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற டேட்டா. ஓகேங்களா.
அப்போது இந்த டேட்டா அப்படி பார்க்கும்போது இதை நான் வந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவராலாக. ஸோ கடந்த இந்த 3.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5,56,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இதே சமயத்தில் டிஐஐ பணத்தை உள்ளே எவ்வளோ இறக்கியிருக்காங்க அப்படின்னா 8,40,000 கோடி. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2,84,000 கோடி. ஸோ இந்த 2,84,000 கோடி பணம் நிஃப்டியை வந்து எங்கேருந்து எங்கே கொண்டு போயிருக்கு தெரியுங்களா? ஸோ அதே மார்ச் மாதம் இந்த 2021 வந்து நம்மளுடைய நிஃப்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் 22லாம் கிடையாது, இங்கே பார்த்தீங்களா இங்கே இருந்துச்சு. மார்ச் மாதம்னா இங்கே இருக்குது 14,000 இருந்திருக்கு நிஃப்டி. அந்த 14 இருந்து இங்கே இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,000க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாயிண்ட் 11,000 பாயிண்ட் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணத்தால் வந்திருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அப்போது இந்த டேட்டாவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உண்மையான டேட்டா எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதே டேட்டாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு டே எண்டில் செபியும் வெளியிடுறாங்க. என்எஸ்டிஎல் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெப்சைட்டில் செபியுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டாவில் அவங்க நேற்று என்னத்தை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்ஐயை வந்து 220 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த டேட்டாவில் அவங்க சொல்கிறாங்க. இந்த டேட்டா அப்படிங்கிறது எல்லா நம்ம சொன்ன பார்த்திங்களா, இந்த இதில் சொன்ன பார்த்திங்களா பைபேக்ஸு, அப்புறம் வந்து ஐபிஓ, அப்புறம் ஏடிஆர், இந்த மாதிரி நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையுமே சேர்த்து இந்த செபி கொடுக்குற டேட்டா அப்படி 220 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று எஃப்ஐஐ வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்எஸ்சி கொடுக்குற டேட்டா அப்படிங்கிறது 1,900 கோடிக்கு அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். இது 2 டேட்டாலையுமே வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் இன்டர்பிரட் பண்ண முடியும். அதாவது ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, பிஎஸ்சி இண்டெக்ஸில், என்எஸ்சியில், நீங்கள் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், இல்லை சென்செக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது சரியான டேட்டா. இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, எஃப்ஐ எந்த மாதிரி இருக்காங்க, டிஏ எப்படி தங்களோட பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். ஆனால் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா கிராஷ் ஆகாதா, ஓவராலாக ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி இருக்குது, எஃப்ஐயை வந்து நம்ம மார்க்கெட் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஹாஃப் பேக் டேட்டா பத்தவே பத்தாது. அதுக்கு நம்ம செபி கொடுக்குற இந்த டேட்டாவை தான் நம்பணும். அந்த டேட்டா படி இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த டேட்டா படி பார்த்தா இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயை வந்து செல்லிங்லாம் பண்ணலை. ஓவராலாக செல்லிங் பண்ணலான்னு சொல்ல முடியாது. ஓவராலாக இவங்க சொல்கிற மாதிரி 1,50,000 கோடியில் அவங்க செல் பண்ணல, 39,000 கோடி பையிங்கில் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஜூன் ஜூலை மாதம்லாம் இங்கே பாருங்கள், இவங்க வந்து இங்கே கணக்கு காட்டுற டேட்டா படி 5,000 கோடி 2,000 கோடி தான் அவங்க பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேருந்து வர டேட்டா. ஆனால் உண்மையான டேட்டா என்ன அப்படின்னா 25,000 கோடி 27,000 கோடி அளவுக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க ஆஃப்டர் த பட்ஜெட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் டில் டேட் பாருங்கள், ஆகஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க 30,000 கோடி செல் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க 7,000 கோடி பையிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையான டேட்டா. ஆகவே நண்பர்களே, நீங்கள் சுத்தமாக பயப்பட தேவையில்லை. எஃப்ஐஏ வந்து இந்த மீடியா சொல்கிற மாதிரி இல்லை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற மாதிரியான அளவுக்குலாம் இந்தியாவிலேருந்து காசை எடுத்துக்கிட்டு அவங்க ஓடி போகலை. இந்தியாவில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா, இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி டிஏஐக்கும் நான் வந்து இவங்க கொடுக்குற டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செபி இந்த என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2,60,000 கோடிக்கு வந்து டிஏஐ வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த செபி கொடுக்குற டேட்டாவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2,20,000 கோடிக்கு அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஜூலை மாதம் பாருங்கள் 23,000 20,000 சின்ன சின்ன அளவு தான், ஒவ்வொரு மாதமே சின்ன சின்ன அளவுக்கு தான் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 40,000 கோடி வந்திருக்கு. ஆனால் அதுவே எஃப்ஐயில் பாருங்கள் உங்களுக்கு 39,000 கோடி அண்ட் 1,50,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது இந்த ஏடிஆர் இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். பட் ஸ்டில் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வரத்தான் செய்யுது. அதனால் இந்த டேட்டாவை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா மீடியாஸே இதை பற்றி தெரிய மாட்டேது. இப்போது இதை பற்றி பேசலான்னு தேடும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து மார்க்கெட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. ஆனால் அந்த மீடியாஸ் எல்லாம் இதே தானே பொழப்பாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் லீவிங் இந்தியா, தே ஆர் செல்லிங், அந்த மாதிரி நியூஸை தான் எப்போ பார்த்தாலும் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மிகப்பெரிய ஆட்களும் இதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாலேயே அவங்களுக்கு தெரியலையா, இல்லை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை பயமுறுத்தணும் அப்படிங்கிறக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களா தெரியல. நான் பிஆர் சுந்தரையா வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். அவர் முக்கியமாக இதை பற்றி தான் பேசுவார். எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க, அதனால் மார்க்கெட் கீழே போக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக பேசுவார்.
ஓகேங்களா. ஆனால் அதோட சேர்த்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பயங்கரமாக வந்து கீழே போகுது, கிராஷ் ஆக போகுது. 2-3 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தா நினைக்கிறேன், 20% கிராஷ் ஆகலாம், பெரிய கிராஷ்லாம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆக்சுவல் ஃபிகரை பார்க்கும்போது எஃப்ஐஏ வந்து பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய கிராஷ் எல்லாம் வர்ற மாதிரியான எந்த அறிகுறியுமே டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல. இதன் மூலமாக மார்க்கெட் நான் வந்து இங்கேருந்து மேலே போயிடும் பெருசா, இல்லை கீழே பயங்கரமாக கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் ஏன் யாருமே பெருசாக பேச மாட்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நண்பர்களே. இப்போது இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் சொல்கிற மாதிரி இவங்க எஃப்ஐயை பயங்கரமாக செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை தான். இங்கே கொடுக்குற டேட்டா நான் சொன்ன மாதிரி சில செக்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாலுமே இவங்க செல்லிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஓகேங்களா. அவங்க என்னத்தை செல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை தான் இவங்க வந்து போட்டு அடின்னு அடித்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ரெண்டுமே தனித்தனி ஸ்டாக்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜூலை 2023 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. 2 பிஸ்னஸையும் மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரும் ஒரு ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஷேரும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த மெர்ஜருக்கு அப்புறம் உங்களுக்கு 3 ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேராக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஷேரை வந்து அவங்க வந்து ப்ரொபோஷனேட்டாக பிரித்த விஷயம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஜூன் 2023 வரைக்கும் எஃப்ஐஏ ஹோல்டிங்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பர்சன்டேஜ் வந்து 33.38% இருந்திருக்கு. இதுவே இந்த ஜூலைக்கு அப்புறம் பாருங்கள், அந்த மெர்ஜருக்கு அப்புறமா 53% கிட்டத்தட்ட 54% அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது அன்இன்டென்ஷனலாகவே இவங்க நினச்சதை விட ரொம்ப அதிகமான ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் முதல் பிரச்சனை. அப்படி இருந்துமே இங்கே ஜூலையிலிருந்து பாருங்கள், அடுத்த குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் லைட்டாக தான் அவங்க கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டர்லேயும் லைட்டாக தான் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குவார்ட்டர் வந்துச்சு. ஸோ இங்கே 52.29லேருந்து 47.83%, கிட்டத்தட்ட ஒரு 4% பக்கமாக இந்த ஒரு குவார்ட்டரில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பண்ண சம்பவம் தான். அவங்க வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணல. உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா, ஒரு ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய கேப் டவுன் வந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 1800 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் அன்றைக்கி முடியும் போது 2500 பாயிண்ட் கீழே விழுந்தான்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 5-6 5.8% கேப் டவுன் ஆனால் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ செம்மையான ஒரு பிளட் பாத் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பெருசாக மேலே போகவே இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த கேப் டவுன் நடந்த இடம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் மேலே போச்சு, திருப்பி ஒரு நெகட்டிவ் நியூஸில் அவன் கீழே வந்துட்டான். ஓகேங்களா. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கம்பெனி நல்லா இல்லை அப்படிங்கிறது, கம்பெனி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க கொடுத்த ரிசல்ட் நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கான ஷேர்ஸ் வந்து அவங்க கைக்கு வந்துருச்சு. அதனால் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவங்க செல் பண்ணுறாங்க. மேபி இந்த மெர்ஜர் நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நமக்கு நடந்திருக்காது என்பது தான் உண்மை. ஸோ இந்த ஜூலை 2023 ஜூன் 2024 வரைக்கும் இந்த ஷேர் ஹோல்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இந்த 53.91லேருந்து 47.17 அவங்க குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 6.74% வந்து ஷேர் ஹோல்டிங்கை அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் கேப்பை பொறுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது 80,000 கோடி. அப்போ எஃப்ஐ செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க, அதான் என்எஸ்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அண்ட் அந்த டேட்டாலையும் இல்லை வந்து இவங்க என்எஸ்டிஎல் கொடுக்குற எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, டேட்டா படி அப்ராக்சிமேட்டாக 80,000 கோடி அளவுக்கான பணத்தை அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மட்டும் செல் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அது நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எஃப்ஐயோட பை வேல்யூ அப்படிங்கிறது வெறும் 39,000 கோடி கிடையாது, அது 1,19,000 கோடிகள். இதே இதில் டிஐ வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,20,000 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எஃப்ஐயும் சரி டிஐயும் சரி பயங்கரமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட்டில் கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் யாராவது கிராஷ் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிராஷ்லாம் வராது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஜப்பான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் என்னாச்சு, கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி மேலே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துருச்சு. ஏன் வருதுன்னா, உங்களுக்கு எல்லாருமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. டேட்டா அப்படி தான் சொல்லுது. உண்மையான டேட்டா படி மார்க்கெட்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டைல் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஐயும் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே
கரண்ட்டில் இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக, உங்களை ஏமாத்துறதுக்காக, உங்களை வந்து பயத்தை வரவழைக்கிறதுக்காக யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். பட் அஸ் பர் த டேட்டா நம்ம பயப்பட தேவையில்லை. இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய எண்ணமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறத விட இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்த்துக்கு சென்றடையும். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி.